குறைஞ்சபட்ச சுற்றுப்புற சூழல் குறித்த அறிவு இருக்கவனுங்க நான் சொல்கிறது புரியும். இது வந்து சாபம் விட்றதா கிடையாது. மினிமம் காமன் சென்ஸ். பெரிய படிப்பாளியாக இருக்கணும், பட்ட படிப்பு படிச்சிருக்கணும்னு கூட இல்லை. பள்ளி படிப்பு முடித்து பேப்பர் படிக்கிற அறிவு உள்ளவனுக்கு கூட நான் சொல்கிறது புரியும். 2011 வந்து மாதவ் காட்கில் கமிட்டின்னு ஒன்று மன்மோகன் சிங் அரசு போட்டாங்க. இந்தியாவின் மிக முதிர்ந்த ஓல்டஸ்ட் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள வயது முதிர்ந்த சுற்றுப்புற சூழல் நிபுணர் மாதவ் காட்கில் அவர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. மேற்கத்திய தொடர்ச்சி மலைகளில், வெஸ்டர்ன் காட்ஸ், இப்போ இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்யணும், இயற்கை பேரழிவுகளை குறிப்பாக நிலச்சரிவுகள் போன்றவற்றை தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு ஒரு கமிட்டியை போட்டாங்க. அவங்க நிறைய பரிந்துரைகளை கொடுத்தாங்க. சுற்றுப்புற சூழல் நடவடிக்கைகளை காப்பாற்றுறது எப்படி, சுற்றுலாவை எப்படி கட்டுப்படுத்தணும், புதிய கட்டிடங்கள், புதிய ஹோட்டலு, புதிய ரெசார்ட்டெல்லாம் எப்படி இது கட்டுறதை அனுமதிக்கக்கூடாது, வளர்ச்சி பணிகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும், வேலைவாய்ப்பு என்கின்ற பெயரால் வந்து இந்த இடத்துல சுற்றுப்புற சூழலை பாதிப்பு அடைய நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னு அந்த மாதவ் காட்கில் கமிட்டி நிறைய பரிந்துரைகளை செஞ்சுருக்கு. கூகுள் பண்ணாலே வரும்.